அஸ்ஸலாமு இன்றைக்கி வந்து ஸ்போக்கன் அரபிக்கில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அவள் துபாயில் இருக்கிறாள்னு சொல்லணும். சரி, அவள் துபாயில் இருக்கிறாள். எப்படி சொல்கிறது? ஷீஸ் இன் துபாய். ஓ துபாய் மே ஹை. ஓ துபாய் மே ஹை, ஷீஸ் இன் துபாய். அவள் துபாயில் இருக்கிறாள். இதுக்கு என்ன அரபி? ஹியா ஃபி துபாய். ஹியா ஃபி துபாய். ஹியா ஷீ ஃபி இன் துபாய். துபாய் சேர்த்தும்போது ஷீஸ் இன் துபாய் ஒரு இஸ் மட்டும் நம்ம இடையில் சேர்த்துக்கிறோம். ஷீஸ் இன் துபாய். ஓ துபாய் மே ஹை, அவள் துபாயில் இருக்கிறாள். சரியா? கரெக்டாக வருது மீனிங். சரி, இதே நம்ம இப்போ கொஞ்சம் மாற்றி எப்படி சொல்கிறோம்னா, அவள் கணவனுடன் துபாயில் இருக்கிறாள். அவள் கணவனுடன் துபாயில் இருக்கிறாள். ஷீஸ் இன் துபாய் வித் ஹர் ஹஸ்பண்ட். ஓ துபாய் மே अपनी पति के साथ है. ஓ துபாய் மே अपनी पति के साथ है. ஷீஸ் இன் துபாய் வித் ஹர் ஹஸ்பண்ட். அவள் கணவனுடன் துபாயில் இருக்கிறாள். இது என்ன அரபிக்? சரியா? ஹியா ஃபி துபாய் ஏற்கனவே நம்ம இருக்குது. இப்போ வித் ஹர் ஹஸ்பண்டுக்கு தான் நம்ம சேர்க்க போகிறோம் அரபிக் வேர்டு. சரியா? வித் ஹர் ஹஸ்பண்டுக்கு என்னது? மா சௌஜஹா. சரியா? மா சௌஜகா. மா வித் சௌஜ் ஹஸ்பண்ட், சௌஜகா ஹர் ஹஸ்பண்ட். சரியா? அப்போது ஹியா ஃபி துபாய் மா சௌஜகா. ஷீஸ் இன் துபாய் வித் ஹர் ஹஸ்பண்ட். ஓ துபாய் மே अपनी पति के साथ है. அவள் கணவனுடன் துபாயில் இருக்கிறாள். கரெக்டாக வருது மீனிங். சரியா? ஓகே, அடுத்தால பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஃப்ரெண்டோடு சேர்த்து ஒரு கடைக்கு போயிருக்கோம். நம்ம ஃப்ரெண்டும் நம்மளும் சேர்ந்து ஒரு கடைக்கு போயிருக்கோம். அப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்கணும். அப்போ அவன்கிட்ட நம்ம கேட்குறதா நினச்சிக்கோங்க. சரியா? இது உனக்கு பிடிச்சிருக்கா? இது உனக்கு பிடிச்சிருக்கா? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? டூ லைக் திஸ்? क्या ये आपको पसंद है? क्या ये आपको पसंद है? डू यू लाइक दिस? இது உனக்கு பிடிச்சிருக்கா? ஹல் தஹப் ஹாதா. ஹல் தஹப் ஹாதா. தஹப்னு சொன்னால் யூ லைக். சரியா? தஹப் யூ லைக். ஹப் லைக், தஹப் யூ லைக், ஹாதா திஸ். அப்போ தஹப் ஹாதான்னு சொன்னால் யூ லைக். ஹல் தஹப்னு சொன்னால் டூ யூ லைக். கொஸ்டினாக மாறுது. அப்போ ஹல் தஹப் ஹாதான்னு சொன்னால் டூ யூ லைக் திஸ். ஏ கியா ஏ ஆப்க்கு பசந்த் ஹை. இது உனக்கு பிடிச்சிருக்கா? சரி, இதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா, இது எனக்கு பிடிக்கலைங்கிறானா. சரியா? இது எனக்கு பிடிக்கல. நோ ஐ டோன்ட் லைக் திஸ். இல்லை, இது எனக்கு பிடிக்கல. நகி ஏ முஜே பசந்த் நகி ஹை. சரியா? அப்போ ல போட்டு அரபிக் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ல, அதான் நோ. ஆனால் ல அஹப் ஹாதா. சரியா? ஆனால் ல அஹப் ஹாதா. ல நோ, ஆனால் ஐ. ல அஹப் டோன்ட் லைக் ஹாதா திஸ். இப்போ சேர்த்து வரும்போது நோ ஐ டோன்ட் லைக் திஸ். நகியே முஜே பசந்த் நகியே. இல்லை, இது எனக்கு பிடிக்கல. கரெக்டாக வருது மீனிங். சரியா? ஓகே. சரி, யாருக்காவது ஸ்போக்கன் அரபிக்கு வந்து கிளாஸில் சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து ஸ்போக்கன் அரபிக் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் கிளாஸில் சேர்ந்து படிக்கலாம். சரியா? அப்படி படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு என்ன லாபம்னா, ஸ்போக்கன் அரபிக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அரபிக் ரீடிங் தான். அந்த ரீடிங் படிக்க முடியும். அரபிக் ரீடிங் தெரிஞ்சிட்டுனாலே உங்களுக்கு வந்து அரபிக் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு வேர்ட்ஸையும் உங்களால் ரீட் பண்ண முடியும். ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் மீனிங் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? அது மட்டும் இல்லை, கம்ப்யூட்டரில் அரபிக் லாங்குவேஜ் டைப் பண்ண படிக்கலாம். அரபிக் லாங்குவேஜ் எழுத படிக்கலாம். சரியா? இது போக ஒரு 150 பேஜ் உள்ள ஒரு ஸ்போக்கன் அரபிக் புக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். சரியா? அப்படி யாருக்காவது சேர்ந்து படிக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? எனக்கு டீ தான்னு சொல்லணும். கிவ் மீ டீ. எனக்கு டீ தா. கிவ் மீ டீ. முஜே சாய் தேவ். முஜே சாய் தேவ். எனக்கு டீ தா. கிவ் மீ டீ. இதுக்கு என்ன அரபி? ஆத்னி ஷாய். ஆத்னி ஷாய். ஆத்னி கிவ் மீ ஷாய் டீ. சரி, சொல்லும்போது ஆத்னி ஷாய் கிவ் மீ டீ. ஓகே. சரி, இப்போ என்ன சொல்கிறோம்னா, எனக்கு சீனி இல்லாமல் டீ தான்னு சொல்லணும். சரியா? எனக்கு சீனி இல்லாமல் டீ தா. அது எப்படி சொல்கிறது? சரியா? ஆத்னி ஷாய். அதான் எனக்கு சீனி இல்லாமல் டீ தா. சரியா? मुझे शक्कर के बिना चाय दो. मुझे शक्कर के बिना चाय दो. சரியா? எனக்கு சீனி இல்லாமல் டீ தா. கிவ் மீ டீ வித்தவுட் சுகர். ஓகே. இதுக்கு என்ன அரபிக்? ஆத்னி ஷாய். ஆத்னி ஷாய் ஏற்கனவே மட்டும் இருக்கே தான். கிவ் மீ டீ. இப்போ வித்தவுட் சுகருக்கு என்ன அரபிக்? பித்தூன் சுக்கர். சரியா? பித்தூன் சுக்கர். பித்தூன் வித்தவுட் சுக்கர். சுகர். கரெக்டாக? அப்போது ஆத்னி ஷாய் பித்தூன் சுக்கர். கிவ் மீ டீ வித்தவுட் சுகர். எனக்கு சீனி இல்லாமல் டீ தா. முஜே சக்கருக்கு பினா சாய் தேவ். கரெக்டாக வருது. சரியா? ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. துபாயில் வீட்டு வாடகை அதிகம்னு சொல்லுவோம். சரியா? துபாயில் வீட்டு வாடகை அதிகம். தி ஹவுஸ் ரெண்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ் இன் துபாய். சரியா? துபாய் மே घर का किराया महंगा है. துபாய் மே घर का किराया महंगा है. தி ஹவுஸ் ரெண்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ் இன் துபாய். துபாயில் வீட்டு வாடகை அதிகம். இதுக்கு என்ன அரபிக்? ஐஜார் அல் பேத் காலி ஃபி துபாய். ஐஜார் அல் பேத் காலி ஃபி துபாய். ஐஜார் ரெண்ட் அல் பேத் ஹவுஸ் காலி எக்ஸ்பென்சிவ் ஃபி இன் துபாய். துபாய். அப்போ சேர்த்து சொல்லும்போது ஹவுஸ் ரெண்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ் இன் துபாய். கரெக்டாக வருது. துபாய் மே घर का किराया महंगा है. துபாயில் வீட்டு வாடகை அதிகம். கரெக்டாக?
ஓகே, துபாயில் வீட்டு வாடகை மலிவுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்கிறது? துபாயில் வீட்டு வாடகை மலிவு. தி ஹவுஸ் ரெண்ட் இஸ் चीप इन दुबई. दुबई में घर का किराया सस्ता है. दुबई में घर का किराया सस्ता है. தி ஹவுஸ் ரெண்ட் இஸ் चीप इन दुबई. துபாயில் வீட்டு வாடகை மலிவு. இதில் வேறு ஒன்றுமே இல்லை. அந்த காலிங்கிற வேடை எடுத்துருங்க. அதான் எக்ஸ்பென்சிவ் உள்ளது. அந்த காலிக்கு பதிலாக அதை சீப்புக்கு உள்ள வேர்டு அதான் ரக்கீஸ். அப்போ எய்ஜாரல் பேத் ரக்கீஸ் ஃபி துபாய். சரியா? எய்ஜாரல் பேத் ரக்கீஸ் ஃபி துபாய். சரியா? ரக்கீஸ் தான் நமக்கு மலிவு. சரியா? அப்போ சொல்லும்போது துபாயில் வீட்டு வாடகை மலிவு. தி ஹவுஸ் ரெண்ட் இஸ் चीप इन दुबई. दुबई में घर का किराया सस्ता है. ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஐ மே கவர்மெண்ட் ஒர்க்கர். அதாவது நான் அரசாங்க வேலைக்காரர்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? நான் அரசாங்க வேலைக்காரர். ஐ மே கவர்மெண்ட் ஒர்க்கர். மே சர்க்காரி நௌக்கர் ஹூँ. மே சர்க்காரி நௌக்கர் ஹூँ. ஐ மே கவர்மெண்ட் ஒர்க்கர். நான் அரசாங்க வேலைக்காரன். இதுக்கு என்ன அரபி? ஆனா மோத்திஃப். ஆனா மோத்திஃப் ஹுக்குமி. ஆனா மோத்திஃப் ஹுக்குமி. ஆனா மோத்திஃப் ஹுக்குமி. சரியா? ஆனா ஐ மோத்திஃப் ஒர்க்கர். சரியா? ஹுக்குமி கவர்மெண்ட். இப்போ சேஞ்ச் ஐ மை கவர்மெண்ட் ஒர்க்கர் கரெக்டாக மீனிங் வருது. நான் அரசாங்க வேலைக்காரன். மே சர்க்காரி நௌக்கர் ஹூँ. சரி, நான் அரசாங்க வேலைக்காரன் அல்லன்னு சொல்லணும். நான் அரசாங்க வேலைக்காரன் இல்லை. ஐ எம் நாட் ஏ கவர்மெண்ட் ஒர்க்கர். மே சர்க்காரி நௌக்கர் நஹி ஹூँ. மே சர்க்காரி நௌக்கர் நஹி ஹூँ. நான் அரசாங்க வேலைக்காரன் அல்ல. ஐ எம் நாட் ஏ கவர்மெண்ட் ஒர்க்கர். இதுக்கு என்ன அரபி? அனா மோத்திஃப் ஹுக்குமி. அதான் அனா மோத்திஃப் ஹுக்குமின்னு சொன்னோம்ல, அதில் அனாக்கு அடுத்தால ஒரு மட்டும் சேருங்க. அதான் நாட். அப்போ அனா மோத்திஃப் ஹுக்குமின்னு சொன்னால் ஐ எம் நாட் ஏ கவர்மெண்ட் ஒர்க்கர். அனா ஐ நாட் மோத்திஃப் ஒர்க்கர் ஹுக்குமி கவர்மெண்ட். சொல்லும்போது ஐ எம் நாட் ஏ கவர்மெண்ட் ஒர்க்கர். நான் அரசாங்க வேலைக்காரன் இல்லை. மே சர்க்காரி நௌக்கர் நஹி ஹூँ. ஓகே, சரி, இன்றைக்கி இவ்வளோ போதும். மீதி நாளைக்கு பார்க்கலாம். மாசலாம்.